பொன் மாலை பொழுது, இது ஒரு பொன் மாலை பொழுது. வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் நம்ம சேகர் அப்படின்னு ஒரு கதையை பார்க்கலாம். ஆத்மாவும் ஜீவாவும் கணவன் மனைவியர். ஆத்மா ஜெனடிக்ஸ் லெபார்ட்டரியில் ஒர்க் பண்ணிருக்கான். ஜீவா பயோடெக்னாலஜி சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணிருக்காங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. இன்னும் அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள அனுமதி இல்லை. 2 பேருடைய அப்பா அம்மாவே 4 பேருமே 70 வயசுக்கு மேலானவங்க. அதனால் அவங்கள சமூக நீக்கம் செஞ்சிட்டாங்க. உலகத் தலைவர் சத்யாவுடைய கட்டளைப்படி உலக மக்கள் தொகை 2000 கோடியை தாண்டி போயிட்டனால 70 வயசுக்கு மேலானவங்களெல்லாம் கூட்டின்னு போய் வலிக்காமல் ஊசி போட்டு உயிரில்லாமல் பண்ணிடுவாங்க. இதுதான் சமூக நீக்கம். அவருடைய கட்டளைப்படி 4:1, 4 பேர் இல்லைன்னா ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமதி. அதுபடி ஆத்மாவுக்கும் ஜீவாவுக்கும் முன்னுரிமை இருக்குது. 2 பேரும் அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அவங்க 2 பேருடைய வேலையுடைய நிலைமையை பொறுத்து அவங்களுக்கு இன்னும் வீட்டில் வேலைக்கார வச்சுக்கிறதுக்கு தகுதியும் இல்லை. ஸோ எல்லா வேலையும் அவங்களே தான் செய்யணும். ஜீவாவுக்கு ரொம்ப சலிப்பாக இருக்கும். எல்லா வேலையும் அவளே செய்யணுன்ற எரிச்சலாக இருக்கும். ஒரு நாள் ஒரு விளம்பரத்தை பார்த்தாங்க. ஹோம் அசிஸ்டன்ட் சிஸ்டம், HAS. அந்த சிஸ்டம் வாங்கிட்டு வீட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா விதமான மெக்கானிக்கல் ஒர்க்ஸும் அது பண்ணிடும். ஏர் கண்டிஷன் போடுறது, ஃபேன் போடுறது, லைட் போடுறது, அப்புறம் குளிக்கிறதுக்கு வேணுங்கிற தண்ணியை பார்த்து டப்பில் திறந்து விட்டு வச்சுக்கிறது, மைக்ரோவேவ் ஓவனில் ஃபுட் ப்ராடக்ட்லாம் வச்சுட்டாங்கன்னா, டிண்டு ஃபுட்லாம் வச்சுட்டாங்கன்னா அந்த டைமிங் வச்சுட்டோன்னா கரெக்டாக அவரே ஆன் பண்ணி முடிச்சுடுவார். இது நம்ம வாயிலே அனௌன்ஸ்மெண்ட் அதுக்கு கட்டளை கொடுத்தா போதும். இல்லை மொபைல் ஃபோனில் ஹோம் ஃபோனில் ஃபோன் பண்ணி சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிடும். இதில் ஒன்றும் அவ்வளோ விருப்பம் இல்லை ஆத்மாவுக்கு. யாரோ 3ஆம் மனுஷன் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குமே. என்னால் ரொம்ப யோசனை தான். ஆனால் ஜீவா விடாப்புடியாக அடம் பிடிச்சி வாங்கி தான் ஆகணும், HAS அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்கிட்டாங்க. கொஞ்சம் விலை அதிகம் தான், ஆனாலும் வீட்டுக்கு தேவையாக இருக்குதுன்னு வாங்கிட்டாங்க. இந்த ஹோம் அசிஸ்டன்ட் சிஸ்டமுக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே ஜீவா அவசரமாக அவங்களுடைய கொள்ளு தாத்தாவுடைய பேர் சேகர் வச்சுட்டா. ஆத்மாவுக்கு அதுலேயும் கொஞ்சம் எரிச்சல். ஒரு பேரும் வைக்க முடியுது, நமக்கான உரிமை இல்லை, இது வேண்டான்னாலும் கேட்க மாட்டேன்றான். சரி இருக்கட்டும். இந்த சேகர் அப்படின்னா வீடு ஃபுல்லாக அவருடைய சென்சார்ஸில் அவர் ஒர்க் பண்ணுவார். ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே அவரோட ப்ரோக்ராமில் இருக்கும். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார். இந்த மாதிரியான வேலைகள்லாம் அது செய்யும். இவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹோம் ஃபோனில் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க. ஏர் கண்டிஷன் ஆன் பண்ணி வை, லைட் போட்டு வை, எல்லாமே சொல்லிவிடுவாங்க. எல்லாமே அதுவும் செஞ்சு வச்சிடும். ஆத்மாவுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை, ஆனாலும் என்ன பண்ணுறது, ஜீவாக்காக அது கன்னியூ பண்ணுதாங்க. சரி, சேகர் புராணம் போதும். இப்போ நம்ம விஷயம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆத்மாவுக்கு ஜீவா எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் சேகர் முன்னாடி பதில் சொல்கிறது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு, ஏங்க அடுத்த வாரம் என்ன மழை பெய்யுமா அப்படின்னு கேட்டால் உடனே சேகர் சொல்லும், ஆமாம் அடுத்த வாரம் 3 சென்டிமீட்டர் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ ப்ரோக்ராம் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆத்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். நம்ம மனைவி நம்மளை கேட்குற கேள்விக்கெல்லாம் இவன் பதில் சொல்லிட்டுருக்கானேன்ட்டு. அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, சீக்கிரம் வந்துட்டான் ஆத்மா வீட்டுக்கு. அந்த சில்வர் ஸ்க்ரீனில் ஏதாவது திரைப்படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே நோண்டின்னு இருக்கான். 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு படங்களெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, 20ஆம் நூற்றாண்டில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஆக்டர் இருந்திருக்கார், கமலஹாசன். அவர் நடித்த ஒரு படம், அதை பார்க்கலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணுறான். அதில் அவர் ரெட்டை வடத்தில் நடிக்கிறாரு. ஒருத்தர் உயரமாக இருக்கார், ஒருத்தர் குள்ளமாக இருக்கார். அந்த படத்தை போட்ட உடனே சேகர் சொல்லுது, இது ஏப்ரல் 13ஆம் தேதி 1989ஆம் வருஷம் வந்துச்சு அப்படின்னோடனே ஆத்மா கோவம் வந்துச்சு. சேகர், will you please keep calm அப்படின்றான். உடனே சேகர் அமைதியாகிடுச்சு. இவன் படம் பார்த்துன்னே இருக்கிறான். ஒன்றும் படம் அவ்வளோ லைக்கில், ஆனாலும் சரி நேரத்தை ஓட்டணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் வெளியே கார் வர சத்தம் கேட்குது. ஜீவா வரா. ஆட்டோமேட்டிக்காக சேகர் கதவை திறக்கிறான். திறந்தவொடனே குட் ஈவினிங் ஜீவா, வெல்கம் அப்படின்றான். ஆத்மாவுக்கு எரிச்சல். சரி அமைதியாக இருக்கிறான்.
ஜீவா உள்ளே வந்தோடனே ஆத்மா கேட்குறேன், என்ன சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு. ஆமாம், எங்கள் சீஃப் சயின்டிஸ்ட் இன்றைக்கி மார்ஸ்க்கு போயிருக்காரு, அதனால் எல்லாருமே சீக்கிரம் கிளம்பிட்டோம், நானும் வந்துட்டேன் வீட்டுக்கு அப்படின்றான். சேகர் உடனே ஜீவா கேட்குது, ஜீவா குளிக்கணுமா நீ அப்படின்னு கேட்குறான். ஆத்மாவுக்கு கடுப்பு, அமைதியாக இருக்கான். ஆமான்னு உடனே சரி நான் உனக்கு தண்ணி விளாவுறேன் அப்படின்னு உடனே இவன் சொல்கிறேன், எனக்கு ஒரு 30 டிகிரி சென்டிகிரேடில் போடு அப்படின்னு உடனே சேகர் சொல்லுது, இல்லை இப்போ இருக்கிற வெதருக்கு நீ வந்து 35 டிகிரி செல்சியஸில் குடிச்சா தான் நல்லாயிருக்கும், நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்குது. ஒய்ஃப் குளிக்கிறது கூட இதுதான் டிசைட் பண்ணுது பாருன்ட்டு ஆத்மா கோபமாக உட்காந்துருக்கான். சமையல் உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் குளியல் ரூமில் போயிட்டு குளிக்கிறதுக்காக எல்லாம் ஆயத்தப்படுத்தி ஜீவா உள்ளே போனவொடனே சேகர் அங்கே பேசினே இருக்குது, இவளும் ஏதோ பேசினே இருக்கிறா. இவனுக்கு கோவம் சத்தமாக கேட்குறான், சேகர் நீ எங்கே இருக்கிறேன்னு. சேகர் சொல்லுது, நான் வீடு ஃபுல்லாக தான் இருக்கிறேன், என் மனைவி குளிக்கலையில் உனக்கு என்ன வேலைன்னு கேட்குறான். நான் வீடு ஃபுல்லாக தானே இருக்கிறேன், அங்கேயும் தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ நீ என் மனைவி குளிக்கிறத பார்க்குறியா நீ அப்படின்னு கேட்குறான் ஆத்மா. என்னால் பார்க்க முடியாது, எனக்கு பார்வை கிடையாது, எனக்கு சென்சார்ஸ் மட்டும்தான். அப்போ எப்படி அவள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற அப்படின்னு கேட்குறான் ஆத்மா. அது என்னோடய சென்சாருடைய வேலை அப்படிங்கிறான். அங்கே திரைப்படத்தில் உன்னை நினச்சேன் பாட்டு படித்தேன்னு பாட்டு பாடின்னு இருக்குது. இவனுக்கு சேகர் நினச்சேன் கடுப்பாகி போனேன்னு மனசில் நினச்சேன்னு ஆத்மா. சேகர் உன்னை செயலை எடுக்க வைக்கணும், நான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குறான். உடனே சேகர் சொல்லுது, மாடிப்படி பக்கத்தில் என்னோடய கண்ட்ரோல் பேனல் இருக்குது, அங்கே போய் நீ என்னோடய கண்ட்ரோல் பேனலில் திறந்து அதில் ஒரு சிவப்பு கலர் ஒயரும் ஒரு பச்சை கலர் ஒயரும் இருக்கும், ரெண்டுத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன்னா நான் செயல் எழுந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆத்மா எழுந்துக்கிறான். சேகர் சொல்லுது, நேராக ஸ்டோர் ரூமுக்கு போ, அங்கே டூல் பாக்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் 10ஆம் நம்பர் 13ஆம் நம்பர் 2 ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும். 10ஆம் நம்பரில் கண்ட்ரோல் பேனலில் திறந்துரு, 13ஆம் நம்பர் ஸ்க்ரூ டிரைவரில் பச்சை ஒயரையும் சிவப்பு ஒயரையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுதுன்றது. நேராக ஆத்மா போய் அந்த ஸ்க்ரூ டிரைவர்லாம் எடுத்துன்னு கண்ட்ரோல் பேனலை நோக்கி போகிறான். அங்கே மாடிப்படி பக்கத்தில் பெரிய கிளாக் இருக்குது, அந்த கிளாக்கில் வந்து எல்லாமே டைம் எல்லாம் காட்டுது. நேரம் மாலை 6 மணி, தேதி 30 மாதம் பிப்ரவரி, வருடம் 2525 அப்படின்னு உள்ளதுக்கு. நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். You're charging our battery, and now we're full of energy. We are the robots.